உன் துன்பம் என்னவென்று நான் அறிந்து கொள்வதற்கு ஓ மரணித்த வீரனே. சி தமிழ் சரிகமபா சீசன் 5 நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசான் என்ற ஒரு போட்டியாளர் வந்து படிக்கிறார். சுவிஸிலிருந்து வந்திருந்தார். 84ஆம் ஆண்டு பாடின பாட்டு இன்றைக்கு எந்த பேரன் போய் மேடேறினா போல அது இன்னும் பிரபலியமா. உனக்கெனவாய் நான் பிறந்தேன், எனக்கெனவாய் நீ பிறந்தா. மாவீரருக்கு 4-5 வருஷம் போட்டது. அந்த பாட்டு மாவீரருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு தானே. ஓமோ. பிரசானுடைய பேர் என்ன? அப்பப்பா. பிரசானுடைய அப்பப்பாவோட வந்து கயக்க போகிறோம். பிரசான் அவர் வந்து இங்கே இருந்து வெளிக்கிட்ட ஒரு 12 வயசில் அவர் தேவாரம் பாடினாலே அவர் ஒரு சங்கீதம் படித்தவர் மாதிரி இருக்கு. சின்ன வயசில் நல்ல அந்த சந்தோஷத்தில் உன்னுறுதி பார்வையை பகையை வெல்லும் முந்துணிவை எவருமே காணாத உலகம் பேச அவங்களை தேடி வந்து கண்டேன். இப்போ நீ உங்களோட பேரின் மூலமா வந்து நீ அடுக்கடுக்க அந்த வாசல்ல இருந்து வந்துருக்க போயிருங்க. இல்ல மேடைகள்ல வந்து முதலாவது மேடை ஏறி படிச்சிருப்பீங்களா அந்த பாட்டு. உங்களுக்கு வந்து அப்ப எவ்வளவு சம்பளம், முதலாவது சம்பளம் வந்து எவ்வளவு இருந்தது? 78ஆம் ஆண்டு முதலாவது சம்பளம் 20. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசாவிலான் குறும்ப சிட்டி என்ற ஒரு பகுதியெல்லாம் வந்து நிற்கிறோம். இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் சி தமிழ் சரிகமபா சீசன் 5 நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசான் என்ற ஒரு போட்டியாளர் வந்து படிக்கிறார். சுவிஸிலிருந்து வந்திருந்தார். அவர் பற்றிய காணொலிகள் வந்து போட்டிருக்கிறோம். இங்கே எதுக்காக இன்றைக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசானுடைய பேர் என்ன? அப்பப்பா. பிரசானுடைய அப்பப்பாவோட வந்து கயக்க போகிறோம். இவரை வந்து தெரியாத ஆட்கள் வந்து யாருமே இருக்க முடியாது. ஒரு ஈழத்து பழைய காலத்தில் பெரிய ஒரு பாடகராக வந்திருந்தவர். நான் சொல்கிறத விட ஐயா பற்றி அறிமுகம், ஐயாவோட கதைப்போம், பிரசானை பற்றி வந்து கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் தெரியாத ஆக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். திவாகர் ஐயான்னு சொன்னா எல்லாருமே தெரியும். பாடகர் திவாகர் என்ன? ஆமாம். பாடகர் திவாகர்னு சொல்லி சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் என்னுடைய பிறந்த இடம் சூறாவத்தை சொன்னாங்க. ஓகே. இங்கே திருமணம் செய்தது குடும்ப சிட்டி. அப்போ குடும்பத்தில் வந்து நாங்கள் எனக்கு சகோதரங்கள் 12 பேர். அந்த 12 பேர்லையும் நாங்கள் 5 பேர் பாட்டுக்காரர். எங்களை மூத்த அண்ணி ஒரு ஆள் வேலையா, அவர் பாட்டுக்காரன். இசைக்குழுவில் பாடினான். அது எல்லாரும் பாடுவோம். இசைக்குழுவில் பாடினா நாங்கள் 5 பேர். மற்றது ராமநாதன் என்ற ஒரு ஆள், அவர் இல்லை. மற்ற அடுத்த நான், மற்றது இன்னும் ஒரு தம்பி முருகையான்னு அவர் கவாஸ்கரன் இருக்கணும், அவர் இசைக்குழுவில் பாடினார். மற்ற இன்னொரு தம்பி வரதன், உங்களுக்கு தெரியும், அவர் கீபோர்ட் வாசிக்கிறவர். ராகம் சில அதுதான் நாங்கள் அப்படி என்னுடைய இசை பயணம் ஒரு 14 வயசுலேயே தொடங்கிட்டது. அப்போ என்னென்ன தேசியத்துறைக்கு வந்தீங்க? எங்களுடைய ஃபேமிலியே இசையில் தான், அம்மாவோ அப்பாவோ எல்லாரும். அப்போ அது எங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பழகித்தான் பாட வேணும் வாசிக்க வேணும்ன்ற மாதிரி இல்லை. அப்படியே நாங்கள் 14 வயசுலேயே சர்க்குருநாதன் ஒரு அங்கே இருந்தவர் எங்களோட ஊருக்கு வயலின் வித்துவான், ஹார்மோனியம் வாசிப்பார். அவரோட நான் பாடித்தான் பிறகு நாங்கள் வலிக்கிட்ட. அதோட எனக்கு கல்யாணம் செய்து எனக்கு பிள்ளைகள் 4 பேர். 4 பேரும் பாட்டுக்காரன். ஒரு மகனும் 3 பொம்பளை பிள்ளை. எல்லாரும் 2 பேரும் இங்கே இருக்கிறோம். ஒரு ஆள் லண்டனில் பாடிக்கொண்டிருக்கிறான். மற்றது அவன் பேர் பாமா. இப்போ பாடிக்கொண்டிருக்கிறான். மகன் அவர் பாடுறையில் அவர்கிட்ட இந்த பிரசாந்த தவப்பன் தான் மகன். அவருக்கு பேர் பிரதாஸ். இப்போ முதல்ல வந்து நீங்கள் ஒரு பெரிய பிரபலமான ஆள்.
வந்து பிரசான் மூலமாக வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு தெரிய போறீங்க. அது இங்க மட்டும் இல்ல, இந்தியா உலகம் முழுக்க வந்து தெரிய போகுது. பிரசான் பேர் என்ன இல்ல அரவாசி பேருக்கு என்ன தெரியாது, இப்பதான் தெரியுது. ஏன்னா அங்க இந்த படம் போட்டாச்சு, மேடையில போட்டாச்சு. அதுல இப்ப தெரியும். ஓகே, பிரசானை பற்றி சொல்லுங்க. இனிமேல் பிரசான் அவர் வந்து இங்கே இருந்து வெளிக்கிட்ட ஒரு 12 வயசில் அவர் தேவாரம் பாடினாலே அவர் ஒரு சங்கீதம் படித்தவர் மாதிரி இருக்கு. சின்ன வயசில் நல்ல சங்கீதம் எல்லாம் அவருக்கு அது ரத்தத்தோடு ஒட்டி பிறந்தார். அப்போ தேவாரம் பாடியே கைதாட்டு வாங்கி காசுகள் கொடுத்து அப்படி எல்லாம் அவரை நாங்கள் மிருதங்கம் தான் முதல் படிப்பிச்சேன். பிமல் மாஸ்டர் சொல்லி அவர் கூப்பிட்டு இருக்கிறேன். மிருதங்கம் படித்தால் அப்புறம் இப்படியான பிரச்சனை சாவுப்பானும் பயந்து ஓடிக்கிட்டார் மகன். ஓடினா போல என்ன கொண்டு அடித்தான் ஆமி. அப்போ அந்த பயத்துலேயே அவர் ஓடிக்கிட்டார். ஓடினா போல இப்போ இந்த அவருக்கு அங்கே விசா கிடச்சி கொஞ்சம் அதுக்குள்ளே எடுத்துட்டார். அவர் அங்கே போனா பிறகு சங்கீதம் படிக்க தொடங்கிட்டார். நீங்கள் இசை குடும்பம் பண்றபடியா அவர் இசைத்துறைக்கு வந்தது வந்து ஒரு புதிதான விஷயம் இல்லை. இருந்தாலும் அவருக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்றால் நாங்கள் கேள்வியானத்தில் படித்தது. அவர் முறைப்படி சங்கீதம் படித்ததாலே அவருக்கு பாடுறதுக்கு அவருக்கு இலவாக இருக்குது. சும்மா நாங்கள் பாடுற பாட்டே அவர் பாடினா நோமலாக ஆட்டிப்பட்டு இருப்பார். அது பாட்டாக தான் நாங்கள் எல்லாம் நெளிஞ்சு முறிஞ்சு கஷ்டப்பட்டு தான் பாடுவோம். அப்படி ஒரு நிலானங்களுக்கு. ஓகே, இப்போ சீத்தமிழ் மேடையில் வந்து தெளிவான ஒரு தருணம். அவர் இங்கேருந்து சுவிஸ்லேருந்து போனதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இசை நிகழ்ச்சிக்கு போகிறான்னு சொல்லி சீத்தமிழுக்கு போகிறேன். அவர் வந்து செலக்ட் ஆன ஒரு தருணம் உங்களை கேட்ட உடனே வந்து எப்படி இருந்தது? அது சொல்லி வேலை இல்லை. டிவியை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் அந்த சந்தோஷத்தில் அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இருந்தால் எங்களோட சகோதரங்கள் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் 4 பேரும் பாட்டு காய்ஞ்ச பாண்டவ இதில் இன்னைக்கு பிள்ளைகள். அப்போ அவற்றை அளவுக்கு உலகம் போட்டுற அளவுக்கு நாங்கள் பாடுகிறோம். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தான் எங்களை தெரியும். இப்போ அவர் மேடைக்கு போன பிறகுதான் மரணித்த வீரன் பாடினவர் யாருன்றதை விளங்கி கொண்ட முழிச்சனம். சீத்தமிழ் முறையில் அடிக்கடி கூட பாட்டு ஒழிக்க போகுது. கட்டாயம் மோபம். சில நேரங்கள் என்ன பேரனால் கூட சில நேரம் உங்களோட பாட்டை கூட படிக்கலாம். அவர் படித்து போன்ல எப்போ விட்டுட்டார். மரணித்த வீரனை பாட்டு அவர் படித்து விட்டுட்டார். அப்போ நாங்கள் டிவி பார்த்து கொண்டு இருந்து அழுது சந்தோஷம் பண்ணா இணைக்கலாம். இப்படி எங்களோட ஃபேமிலியிலே அப்படி இல்லை, இனிமேலும் இல்லைன்றதான் நினைக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட தம்பி 2 சின்ன தம்பி டியூன்ஸ் ஆக்கள் அவையும் சங்கீதம் படிக்கிறார். சங்கீதத்தில் கட்டிக்காரன். அப்போ அப்படியே இவர் ஆசைப்பட்டு எனக்கு முந்தி சொன்னவர். சரிமாபாவுக்கு போன வருஷம் பழிக்கிட்டவர். அவருக்கு வீசா பிரச்சனை சரி வருது. இருந்தால் அவர் சுவிஸில் சோசலில் இருக்கிறதாலே அவைக்கு வீசா தேடுறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே முறையில் அங்கும் போயில இப்போ சீத்தமிழ் முறையிலையும் வந்து சொல்லியிருந்தவர்களோ. இப்போ எனக்கு வந்து நான் வந்து தெளிவானாலும் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தெளிவுக்கு வந்து நான் பெறலாமோ, படிக்க எனக்கு வந்து அந்த விசா பிரச்சனை இருக்குது, நான் படிக்க முடியுமான்னு தெரியலைன்னு சொல்லி சொன்னார். அது உண்மையிலே ஒரு கவலையாக இருந்தது எல்லாருமே கேட்க. இப்போ எல்லாம் சரியாயிருமா? சரி வர வேணும். எல்லாரும் கடவுளை தான், நான் மட்டுமல்ல உலகமே கடவுளை தேடிக்கொண்டு தான் இருக்கணும். அவருக்கு கிடைக்க வேணும், கிடைக்கும். அவர் மட்டுமில்லை, அந்த சீத்தமிழ் கூட அவருக்கு கிடைக்க வேணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த அனௌன்ஸரோ இல்லாட்டி முன்னுக்கு ஜட்ஜஸ் ஆகிருக்கிறவையோ எல்லாருக்கும் அந்த அவர் பாட வேணும், முடியும் வரையும் பாட வேணும். ஆவா இருக்குது. நாங்களும் கடவுளை நம்பி தான் இருக்கணும். அவர் சொல்கிறார் என்ன கிடைக்கும் கட்டாயம். மற்றது அவர் தான் வந்து பாடி வின் பண்ணுறதுக்கும் அப்பால் என்ன அந்த மேடையில் கொண்டு போகணும். அப்போ நீங்களும் சில அங்கே போகலாம். விசா பிரச்சனை அவருக்கு சரி என்றால் நான் மேற்கொண்டு அதில் நீங்கள் விசா எடுத்துக்கொண்டு நீங்கள் ஈஸியாக போகலாம் தானே. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாஸ்போர்ட் ஒன்று தான் செய்ய வேணும், அது பிரச்சனை இல்லை.
அவருடைய இது சரி என்று சொன்னார். ஆனால் கொஞ்சம் அப்போ எல்லாரும் ஃபோனில் சொல்லுவேன், ஐயா அந்த மேடைக்கு ஏறத்தான் போகணும். ஓ ஐயா அந்த எங்களுக்கும் பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக தான் இருக்கு. போனால் நல்லா இருக்கும். ஆமாம், அந்த ஒரு தருணம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரியும். திவாகர் பாட்டு சொல்லி கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரபலமானது வந்து மரணித்த வீரணி, ஓ மரணித்த வீரணி அந்த பாடல். அந்த பாடல் என்ன உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஐயா? அது 84ஆம் ஆண்டு ராஜன் இசைக்குழுவில் நான் பாடிக்கணும். இசைக்குழு அந்த ராஜன் இசைக்குழுவுக்கு இயக்குனர் என்றால் நாச்சிமாடி யாழ் ரமணன். அவர் ஒரு சட்டத்திறன். அப்போ அவர் எந்த புத்தகங்களையும் எல்லாம் சட்ட புத்தகங்களையும் எல்லாம் எடுக்கிறானே அதில் வந்து ஒரு வியட்நாம் கவிதையை அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓ இந்த வியட்நாம் கவிதை கிடைச்ச உடனே அவர் அதை எடுத்து தமிழால் எழுதி எனக்கு சொன்னார், ஒரு பாட்டு ஒன்று மட்டும் போட போகிறோம், நீங்கள் பாடணும். அப்போ மட்டும் போட்டு அந்த கவிதை தான் பாட்டை வந்திருக்குது. கவிதை கவிதை தான் பாட்டு. ஓகே. அப்போ அப்புறம் அவர் மட்டும் போட்டு தந்தார், திவாரன்னு இந்த பாட்டு இருக்கோம் நாங்கள் செய்வோம். சரி வந்து நார்மலாக வீட்டை தான் வச்சு செய்யுது. அது ஸ்டூடியோவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டு ஓ 84 வசதிகள் இல்லை. ஆமாம் ஆமாம், அப்போ வசதிகள் இல்லை. புள்ளியாண்டா திருப்பி பாடணும். சரியான செய்து போட்டோம். அது வெளியில் ரிலீஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நல்லூரில் இருந்து ஒரு தம்பி வந்து ரமணனை இந்த பாட்டு நீங்கள் செய்தான்னு கேள்விப்பட்டேன் நான். ஓகே. நீங்கள் இருக்கா அந்த பாட்டை வீடியோ பிடிச்சி உங்களோட மியூசிக்கல் குரூப் நிற்கிற மாதிரி வீடியோ பிடிச்சி தருவணும், நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். மேடையில் படிக்கிற மாதிரி. ஓ மேடையில் படிக்கிறேன். அதையும் வீட்டை வச்சு தான் ரமணன் எடுத்தார். ஓகே. ஓ எடுத்து போட்டு அவருக்கு கொடுத்து அது பாட்டு வெளியில் பெரிய ஹிட் ஆகிட்டுது. அப்படியே போய் கொண்டு கேட்க பிறகு அப்போ இயக்கம் பாட்டு ஒன்றும் கிடையாது. இது ஒன்று தான். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. பிரச்சனை பாடக்கூடாதுன்னு வந்தது. அவையால் நீங்கள் பாடக்கூடாது. ஏன்னா அவேந்த அனுமதி இல்லாமல் அவர் புதுவையானே. அப்போ அவர் தானே கலைப்பண்பாட்டு கலாகும். அப்போ வேண்ட இது இல்லாமல் பாடினான்ற மாதிரி அதை நாங்கள் மேடையில் பாடிக்கொண்டு கேட்க வந்து மறைச்சி போட்டோம். இந்த பாட்டு நீங்கள் பாடக்கூடாது. அதோடய அவருடைய இயக்குனர் ஒரு வருஷம் பாட்டை நீ பாடி. அதுக்கு பிறகு அந்த மேடைகளில் அந்த பாட்டு படிக்கல. மரணித்த வீரனை அதுக்கு முதல் தான் படித்தேன். ஒரு வருஷம் பிறகு படிக்கல. ஓ ஒரு வருஷமாக நாங்கள் இசைக்குழுவே நாங்கள் செய்யலை. எங்களுக்கு பாட்டு சுதந்திரம் இங்கே இல்லை, வேண்டாம் ரெண்டு பாட்டு விட்டாச்சு. ஒரு அது அங்கே மேலிடத்துக்கு போட்டுது. இன்னும் பாட்டு படிக்க அதை மறைச்சி போட்டணும். அப்போ அதை வந்து யாழ் ரமணனை கூப்பிட்டு இந்த பாட்டு நிப்பாட்டக்கூடாது, அவையும் கூப்பிட்டாச்சு, மறைச்சவையே. இது ஒரு நல்ல பாட்டு. அது வியட்நாம் கவிதை தானே, அதுவும் ஒரு போரோட சம்பந்தப்பட்ட பாட்டு. இந்த பாட்டை கொஞ்சம் சிலுவை அடிங்க, ஸ்பீட் அடிக்க கொஞ்சம் பொடிய ஆடுறான் காட்டுக்கு. அந்த பிரச்சனை மாவீரர் பாட்டு. இது சிலுவை அடித்து அவர் பாட்டுக்காரனை கூப்பிட்டு அடிங்க, சிலுவை அடித்து மாவீரருக்கு 4-5 வருஷம் போட்டது. அந்த பாட்டு மாவீரருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு தானே. ஓமோ அப்போ இரவு 12 மணிக்கு தானே முந்தி போட்டவ. பிறகு அதைவே அந்த உதயம் என்ற ஒரு இருவட்டில் அவர் செலவற்ற ஏற்பாட்டோட அதை இருவட்டில் இது ஏற்றியான். ஆமாம், அது பிறகு பெருந்தன்ன பாட்டு தானே. அது 84ஆம் ஆண்டு பாடின பாட்டு இன்றைக்கு எந்த பேரன் போய் மேடையேறினா போல அது இன்னும் பிரபலியமாக பாடிக்கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் நிறைய பாட்டு படிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு தான் இயக்கத்துக்கு நான் 7 பாட்டு பாடினது. அது நான் அவர் கலை பண்பாடு புதுவை அன்னையை கேட்டு எனக்கு ஒரு பாட்டு தருமோன்னு கேட்டு தான் அவர் தந்தவர். அது மட்டும் எனக்கு பாட்டு தெரியல. மொத்தமாக நீங்கள் இப்போ எத்தனை பாட்டு படிச்சிருக்கீங்க நீங்கள்? உங்களை மரணித்த வீரன் அது முதல் ரமணன் போட்டது. அப்புறம் அது அவைக்கு ஒரு 7 பாட்டு பாடி. 7 பாட்டு. ஓ 7 பாட்டு. ஓகே. நீங்கள் அந்த பிரபலமான அந்த பாட்டு ஒரு 2 வரிகள் படிக்க முடியுமா? எந்த பாட்டு? மரணித்த வீரன். அதான் எல்லாருக்குமே தெரியும். ஐயா உங்களை தெரியும் சொல்லிச்சுன்னா அந்த பாட்டு தானே. ஆமாம். நானும் வந்து கடைசியாக நீங்கள் ஒரு யூடியூப்ல கடைசி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க நினைக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துறேன். நான் கடைசியாக பார்த்துட்டு தான் நான் உங்களோட சந்திக்கணும்னு நினைச்சது. ஆனால் கடைசியாக உங்களோட பேரன் மூலமாக இங்கே வந்துட்டேன் நான். ஆமாம். அது எந்த பாட்டு இப்போ படிக்க என்ன பிரச்சனைன்னா முந்தைய நாள் இளமையில் வயசு போனால் மாதிரி பாடிக்கணும். ஒரு வயசானவர் பாடின மாதிரி. இப்போ ஓகே. இப்போ வயசு போட்டுது அது நீ வயசு போனவர் மாதிரி பாடுறேன்னா அது ஒரு வித்தியாசமாக பாடிக்கணும்.
இப்போ அந்த குரல் வராது. அன்றைக்கி ஓகே அது பிரச்சனை இல்லை. உங்களோட குரலில் வந்து நாங்கள் நேரில் வந்து கேட்ட ஒரு திருப்தி இருக்குல்ல. ஓகே நான் பாடுறேன். உன்னிறுதி பார்வையை பகையை வெல்லும் முந்துணிவை எவருமே காணாத உன்னிரு துளி கண்ணீரை. உன்னிறுதி பார்வையை பகையை வெல்லும் முந்துணிவை எவருமே காணாத உன்னிரு துளி கண்ணீரை. தப்பியோடும் முன்விருப்பை தரித்து நிற்கும் தீர்மானத்தை உந்தோழன் இருகூறாய் துண்டாடப்பட்டதனால். தப்பியோடும் முன்விருப்பை தரித்து நிற்கும் தீர்மானத்தை உந்தோழன் இருகூறாய் துண்டாடப்பட்டதனால். உன் துன்பம் என்னவென்று நான் அறிந்து கொள்வதற்கு ஓ மரணித்த வீரனே, உன் சீருடைகளை எனக்கு தான், உன் பாதணிகளை எனக்கு தான், உன் ஆயுதங்களை எனக்கு தான். படிக்க மாட்டேன்னு எனக்கு திருப்தியாக வேற இல்லை. நீங்கள் இதே மாதிரியே என்ன பாட்டு வேற உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டு? இது எனக்கு பிடிச்ச பாட்டுனா இப்போ கேட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு லைன் படிங்க. ஒரு படப்பாட்டை பாடும். பழைய பாட்டுனா பிரச்சனை இல்லை. ஆமாம். உனக்கெனவாய் நான் பிறந்தேன், எனக்கெனவாய் நீ பிறந்தாய். உனக்கெனவாய் நான் பிறந்தேன், எனக்கெனவாய் நீ பிறந்தாய். கணக்கிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. கணக்கிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவன் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி. கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. அருமை அருமை. நல்ல அழகாகவே பாடலாம் படிக்கிறீங்க. இது இப்போ என்னென்று பேரனுக்கு வந்து பாட்டு என்னென்னு வந்துக்குன்னு இப்போ தான் முழங்குது. அந்த குரல் வளம் எல்லாமே வந்து அந்த ஒரே இசை குடும்பம்ன்றோடைய அந்த இது இருந்துருக்குது, பிளட்ல இருந்துருக்கு. கட்டாயம் அது ஒட்டி பிறந்துட்டு ஒட்டி பிறந்து அதான். இப்போ உங்களுக்கு இப்போ கண் பார்வை தெரியாது ஐயா? எனக்கு கண்ணில் ப்ரெஷர் வந்து 2000 ஆண்டுல இருந்து மறைச்சிட்டுது. ஆனால் லைட்டாக தெரியும் தானே இப்போ? தெரியாதா? 2000 ஆண்டுலேருந்து முழுமையாக தெரியாதா? ஓ, அப்போ 2000 ஆண்டுலேருந்து முழுமையாக தெரியாத. அந்த 2000 2023 வரை மேடையில் பாடித்தான் இருக்கிறேன். இப்போ விட்டுட்டேன். 23ஓட எனக்கு வேண்டாம். ஏனென்றால் நான் பேரோடு இருக்க வேணும். உழைப்புக்காக போய் சொல்லி விடுறாங்களே, இல்லை நீ வேற வேலை இது என்னது எழுத்து கொண்டு இருக்கிறான். இல்லை அதுவும் கூட அந்த ஒரு குரலுக்காகத்தான் சரியோ பாடகர் திவாகர்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு தானே. அந்த பேர் வந்து இப்போ வந்து மங்காம இருக்கு தானே. இனி இப்போதாக போயிடும். இனி என்ன இவ்வளோ நாளும் வயது போட்டு கொண்டு பேசாம இருக்கணும். இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு ஆளும் பேச அவங்களை தேடி வந்துக்க மாட்டேன். கட்டேன். இப்போ நீ உங்களோட பேரின் மூலமா வந்து நீ அடுக்கடுக்க அந்த வாசல்ல இருந்து வந்துருக்க போயிடும். இல்லை என்றால் கங்கட குருவுக்கு பேர் வாங்குறதுக்கு என்ன கொண்டு வச்சிருக்க போயிடும், போலீஸ் கொண்டு வச்சிருந்தாங்க. இல்லை உண்மையாக தான். ஓகே, சந்தோஷம். உங்களை சந்திச்சதுமே அவ்வளோ சந்தோஷம். அது உங்களுடைய பேரன் வந்து இப்போ இனி கிளக்க போகிறார். ஆமாம். நீங்கள் அதில் கேட்க போகிறீங்களே? ஓ, நாங்கள் இப்போ இனி 2ஆம் தேதி தான் அவருக்கு அடுத்த ஷூட்டிங். ஓகே, 2ஆம் தேதி வந்தால் அப்புறம் அங்காளிக்கிழமை தான் போடுவாங்க. அப்போ 2ஆம் தேதி ஷூட்டிங்கு, அவருக்கு 3ஆம் தேதியோட வீசா முடியுது. அது கடவுளை தான் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். ஆமாம். அது இனி திருப்பி வராங்க, சுவிஸுக்கு போய் தான் வரணும். என்ன அப்படி வீசா கிடைக்காது. கட்டாயம் போய் தான் வரும். அப்போ சிலவுகள் கூட இப்போ சுவிஸ்லேயே அங்கே இருந்து சொல்லணும், தம்பி உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லலாண்டு அவர்கிட்ட வாங்கி கொண்டு போக வேண்டியான்.
வேற ஒன்றும் செய்யலாம். நீங்கள் மேடைகளில் வந்து முதலாவது மேடை ஏறி படிச்சிருப்பீங்களா அந்த பாட்டு? ஆமாம். உங்களுக்கு வந்து அப்போ எவ்வளோ சம்பளம், முதலாவது சம்பளம் வந்து எவ்வளோ இருந்தது? 78ஆம் ஆண்டு முதலாவது சம்பளம் 20 ரங்கன் இசைக்குழு. அப்போ எவ்வளோ வித்தது? பானை எவ்வளோ வித்தது? இப்போ 15ஆம். 15ஆ? ஓ 15 சதம் சம்பளம். சம்பளம் அப்போ அதே பெரிய காசு என்ன? பெரிய காசு. பெரிய காசு என்ன? ஓமாம். 20 ரூபா சம்பளத்துக்கு படிப்படியாக அப்படி என்ன சம்பளம்? படிப்படியாக அப்படியே 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அப்படித்தானே ஏறும். அப்படித்தானே. அப்புறம் கடைசியாக அதிகமான சம்பளம் எவ்வளோ வந்தீங்க? கடைசியாக நான் இப்போ பாட்டு பிள்ளைக்கு 10,000 ரூபா. 10,000 ரூபா ஒரு மேடையில் ஒரு மேடையில் ஒரு பாட்டு பாடினாலும் அது 10,000. ஒரு பாட்டு படித்தாலும் 10,000 தான், ஒரு 5 பாட்டு படித்தாலும் 10,000. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் செய்தே 2 பேர் தான் பாடுவோம். சப்பானி காட்டி முந்தி சப்பானி காட்டி இருந்து கௌரவமாக சப்பானி இப்ப சப்பாத்து போடாம ஏறினா மதிக்க மாட்டோம். சப்பாத்து போட்டு தான் மதிப்பாங்க. அப்படித்தான் இப்ப அந்த காலத்தில் கலாச்சாரங்கள் இதுகள் எல்லாம் நீங்கள் இருக்கா மறுபடியும் ஒருக்கா நீங்கள் மேடு ஏறி இருக்கா பாடிக்கணும் அந்த பாட்டு. அதான் எங்களுடைய ஆசை. எப்ப நடக்கும் அது? எப்ப எது நீங்க மறுபடியும் இருக்கா 2023 பிறகு படிக்கல தானே? ஒரு முறை இனி படிக்கணும் எங்க ஆசை. இப்ப பாடணும் வேண்டி போய் கிளிநொச்சியில தான் அவை இருந்து காய்ச்சிருக்கணும். நாளைக்கு வரப்போயிடும் சங்கத்துல. இப்ப நான் மாட்டோம்னு சொல்லலாம். இந்தியாவில வந்து ஒரு படிக்கணும் ஒரு முறையா படிங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரியல. அதனாலதான் சொல்றேன். இந்தியாவில இருந்து பாரு இந்த கண் தெரியா மாற்றுத்திறனாளி யார் புருஷோத்தம் அவரும் இதுல வந்தவர் தானே. சரியாக பாரு. அப்போ அவையும் 2 பேர் வேறுனா திவாரண்ணே நான் ஒரு மேடைக்கு ஏற்ற வேணும். இப்போ இந்த இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. 3ஆம் தேதி கிளிநொச்சி நடக்க போகுது. கிளிநொச்சி அப்போ பார்ப்போம். நான் மாட்டேன் சொல்லலாம இருக்கு. கட்டாயம் போகணும். அவை இதைத்தான் சொல்லி கேட்கணும். உங்களோட பேரண்ட பார்த்துட்டோம், உங்களை மேடையில் நாங்கள் கொண்டு வர போகிறோம். குரல் வளம் எனக்கு பாட முடியும். அப்ப உடல்நிலை எனக்கு நித்திர முழிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அவ்வளோ நல்ல. அதாவது 75 வயசு இல்லை 72 வயசு பாட்டுக்காரர்களுக்கு ஒரு வயசு அல்ல. அது எனக்கு உடல்நிலை அவ்வளோ செய்தில்லை. இப்படி ஒரு என்ன கூப்பிட கௌரவிக்கணும் பாடணும் என்றால் நான் அதை மாட்டோம் என்று சொல்லாம எனக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்கல்ல. அதனால நீங்க அதை வந்து விட்டு கொடுக்காம எடுக்கணும். ஆமாம். வேற என்ன இந்த சேனல் மூலமா உங்களோட பேரனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பேரனுக்கு அவர் பாடிக்கொள்ளுவார், பிரச்சனை இல்லை. அவர் எப்படின்னு அவர் இவ்வளோ நாளும் இங்கே யாழ்ப்பாணத்து கோயில்களுக்கெல்லாம் 12-13 பாட்டெல்லாம் பாடி அனுப்பினவர் எல்லா ஊருக்கும். அவரை முதலே தெரியும். மற்ற நான் அவர் பேரன் அநேகமாக வின் பண்ணுவாருன்னு தான் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அதான் இப்போ எல்லாருடைய ஆசையும். ஆமாம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ 3 பேர் செலக்ட் ஆகிக்கணும். அம்பாறையிலேருந்து ஒரு ஆள், இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஆள், நாதஸ்வர வித்வானுடைய பாலமுருகன் ஐயா அவருடைய மகளும் வந்து செலக்ட் ஆகும். அதான் சந்தோஷமா இருக்குது. அப்போ நான் ரசிகர்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், என்னையும் எல்லாரும் விருப்பம், அதே மாதிரி என்னுடைய பேரனையும் எல்லாரும் விருப்பம். அவருக்கே உங்களோட வாக்கு அளித்து அவரை இந்த சரிமபாவில் இருந்து வெள்ளை செய்கிறது மக்களை பொறுத்து நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதுவும் அவருடைய கையில் இருக்கு, அவருடைய திறமையில அந்த உலகத்துக்கு தூரம் தங்களுடைய திறமையை காட்டி பாடு படிக்கணும். அந்த தூரத்துக்கு வெள்ளக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டேன் அது மற்ற இதுக்கு முன்ன சரிகமபாவிலே அங்கே வின் பண்ணின அப்புறம் தான் அவ என்ற கதை அடிபடும். என்னுடைய பேரனுக்கு அது இல்லையே. அவர் போன உடனே மேடைக்கு முதலே உலகமே அவருக்கு சப்போர்ட் தான். பாட்ட பேரன்ன்றது முதல். அதுக்கு முதல் அவர் பாட்டு பாடி விட்டுருக்கிறார். அவர் ஒரு பாடகன்ன்ற ஒரு திறமை அவருக்கு இருக்கு. ஓமோ அதில் உலக நாடுகள் அமைதி இப்போ எல்லா நாட்டுக்கும் போய் பாடியும் இருக்கிறார். ஓமோ நல்ல அவருக்கு நல்ல மதிப்பு இருக்கு. இசைத்துறையில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுடைய முயற்சியை எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அப்படியும் ஏன்னா இப்போ மேடைகளில் இப்போ சாதாரணமாக
இப்போ எல்லாருமே வந்து கூட இப்போ இசை மேடைகளில் படிச்சு தான் இப்போ இங்கே வழியில் டிவி ஷோவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து போயிடும் கண்டிப்பாக. காரணமாக ஒரு வீட்டை படித்து பிறகு அதை ஒரு மேடையில் படித்து அதுக்கு பிறகு தான் வந்து அது ஒரு பெரிய ஒரு மேடைக்கு போவாங்க. ஓகே, ஐயா வந்து மேலே சந்தித்தது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அதுவும் அவருடைய பேரன் வந்து சுவிஸில் இருந்து இப்போ சீத்தமிழ் சரிகமாமடியில் வந்து படித்து வந்துக்கிறார். அவர்களுக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து இதில் சொல்லிக்கொள்கிறோம். ஐயா வந்து சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். ஐயா ரொம்ப சந்தோஷம். நல்ல சந்தோஷம். என்ன தேடி இந்த கஷ்டப்பட்டு இடம் தெரியாமல் திரிஞ்சு கஷ்டப்பட்டு என்ன வந்து ஒரு கலைஞனண்டு என்ன தேடி வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி.